4க்கு பிறகு ஒடிசாவாலும் நவீன் பட்நாயக் அரசு காலாவதியாகிவிடும்னு ஒடிசா மாநில தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியது அந்த மாநிலத்தை பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கு. பிரதமர் மோடியின் இந்த பேச்சுக்கு ஜூன் 9ஆம் தேதி 6வது முறையா நவீன் பட்நாயக் ஒடிசா முதலமைச்சரா பதவியேற்பாருன்னும் பாஜக கனவு பலிக்காதுன்னும் பிஜு ஜனதா தளம் கட்சியினர் பதில் சொல்லி வராங்க. கூட்டணியில் இல்லை என்றாலும் பாஜகவை பெரிதும் விமர்சிக்காத நவீன் பட்நாயக்கை பிரதமர் மோடி விமர்சித்தது ஏன்? பிரதமர் மோடியின் விமர்சனத்திற்கு நவீன் பட்நாயக் கொடுத்த பதில் என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஒடிசாவில் மக்களவையோட சேர்ந்து அந்த மாநில சட்டமன்றத்துக்கும் தேர்தல் நடைபெற இருக்கு. ஒடிசாவில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் மோடி அதிக வளங்கள் கொண்ட ஒடிசாவில் அந்த மாநில மக்கள் ஏன் ஏழையாவே இருக்காங்கன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பட்ஜெட்ல ஒடிசாவுக்கு அதிகமான நிதியையும் மத்திய அரசு ஒதுக்கியதுன்னும் தெரிவிச்சிருக்காரு. 50 ஆண்டுகளா ஒடிசாவை ஆட்சி செஞ்ச காங்கிரசும் 25 ஆண்டுகளா ஆட்சி செஞ்சுட்டு இருக்க பிஜு ஜனதா தளமும் இந்த மாநிலத்தை கொள்ளையடிச்ச காரணத்தால தான் ஒடிசா மக்கள் ஏழையாவே இருக்காங்கன்னு குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி ஜூன் 4ஆம் தேதி நவீன் பட்நாயக் அரசு காலாவதி ஆகிவிடும்னும் ஜூன் 10ஆம் தேதி பாஜகவை சேர்ந்த ஒருவர் முதல் முறையா ஒடிசாவில் முதலமைச்சரா பதவியேற்பாருன்னும் தெரிவிச்சிருக்காரு. பிரதமரின் விமர்சனத்துக்கு பதிலளிச்ச ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் ஒடிசாவில் ஆட்சி அமைப்போம்னு பாஜக பகல் கனவு காணுதுன்னு விமர்சிச்சிருக்காரு. மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தலில் பிஜேடி மற்றும் பாஜக ஒடிசால கூட்டணி அமைச்சு போட்டியிடும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதற்கான வேலைகளையும் 2 கட்சிகளுமே இறங்கினாங்க. ஆனா சில முரண்பாடுகளால கூட்டணி அமையல. பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி, சிஏஏ, முத்தலாக், ஆர்டிஐ சட்ட திருத்தம், காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கம்னு பாஜக கொண்டு வந்த அனைத்து சட்டங்களையும் நவீன் பட்நாயக் ஆதரிச்சாரு. இதை வச்சுதான் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகளால நவீன் பட்நாயக் பாஜகவோட பி டீம்னு விமர்சிக்கப்பட்டாரு. அதனால இந்தியா கூட்டணியிலையும் பிஜேடி இடம்பெறாத நிலை தொடருது. ஊழலுக்கு எதிராக சிறப்பா செயல்படுறாருன்னு பிரதமர் மோடியை புகழ்ந்து பேசியிருந்தாரு நவீன் பட்நாயக். அதே போல பிரதமர் மோடியும் நவீன் பட்நாயக் ஆட்சிய சில மாதத்துக்கு முன்னால புகழ்ந்த நிலையில தற்போது தனித்தனியா தேர்தலை சந்திக்கிறதால இந்த 2 கட்சிகளும் மாறி மாறி குற்றச்சாட்டை முன்வச்சிட்டு வராங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.